Welcome to my channel Learn Bits. If you find my channel is interesting, kindly subscribe my channel. Power BI X-axisல conditional coloring எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். நான் ஒரு சார்ட் எடுத்திருக்கேன். என்னோட கர்சர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபார்மட் யுவர் விஷுவல் கிளிக் பண்றேன், லெஃப்ட் கிளிக் பண்றேன், X-axis கிளிக் பண்றேன், விஷுவல்ல எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை நான் லெஃப்ட் கிளிக் பண்றேன், ரூல்ஸ் எடுத்திருக்கேன், ஸ்டோர் கிளிக் பண்ணிருக்கேன். இதுல சம்மரைசேஷன்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்னு எடுத்திருக்கேன். ஸ்டோர்ல ஃபர்ஸ்ட் காஸ்கோ, ஸ்கை ப்ளூ. இப்போ எல்லா ஸ்டோரோட நேமும் உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூவா மாறிடுச்சு. லாஸ்ட் இருக்கிறது என்னது? வால்மார்ட். நேம் வந்து ரொம்ப கரெக்டா இருக்கணும். லைட் ஆரஞ்சு உங்களுக்கு மாறிடுச்சு. கவுண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, யூனிக் வேல்யூஸ் எத்தனை இருக்கோ அதான் கவுண்ட் டிஸ்டிங்க்ட். 1 less than or equal to 4. 4 கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அந்த கலர் மாறிடும். ஓகே, ஏன்னா 1 2 3 4 ஒரு உங்களுக்கு வால்மார்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட்லயும் உங்களுக்கு 4 தான் உங்களுக்கு வந்து வேல்யூ இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நான் 4ன்னு செட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த கலர் சேஞ்ச் வருது. நான் இந்த கலர் மாத்துறேன். தேங்க்யூ ஆல்.